Checkmate. நல்லா விளையாடுனடா. நடக்க போகிற கிளப் ஃபைனல்ஸில் நீ தான் வின் பண்ண போகிற. சரி, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் கிளம்புறேன். ஹேய், எங்கே போகிற? உக்காரு. நான் சொன்னேன்ல பெங்களூரில் பிஃபார்ம் பண்ணுறான்னு, அது இவன் தான். ஓகே. நீங்கள் தான் பெங்களூரில் MBBS ஆ பண்ணுறீங்களா? ஆமாம். எனக்கு டயர்டாக இருக்குது, நான் கிளம்புறேன். ஹேய், எங்கே போகிற? வெளியெலாம் தங்க தேவையில்ல. நான் உனக்கு ஒரு வீடு பார்த்துருக்கேன். நீ இங்கே இருக்க வரைக்கும் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ. சரி, ஓகே ஓகே பாப்போம். ஓகே பார்க்கலாம். ஏய், வெளில ஃப்ரெண்டு இருக்கான், அவன்கிட்ட கீ வாங்கிக்கோ. சரி, ஓகே. திலீப்போட கசின்னா அந்த கீஸ் கொஞ்சம். இந்தாங்க. ஓகே, தேங்க்ஸ். டேய், அவன் கசின் தானே, அவனை உன் கூட தங்க வச்சுக்கலாம்ல. என்னது? நான் கஷ்டப்பட்டு கிளப்பில் வின் பண்ணி நம்பர் 1 அவன். எங்கேருந்தோ வந்த அவன் டோர்னமெண்ட் வின் பண்ணுறானா? எங்கே போகிறான்னு தெரியும்ல. திரும்பி வரவே மாட்டான் பாரு. சொல்கிறா. B3 இங்கே. யாரு? ஹலோ, யாரா இருக்கீங்களா? இங்கே என்ன வீடுறாது? Checkmate. எப்படா மிஸ் ஆச்சு? தேவா சொன்னதை கேட்டியா இல்லையா? தேவா, யோசிக்க விடாமல் பண்ணணும். அப்படின்னா அவன் பயத்தோடவும் பதட்டத்தோடவும் இருக்கணும். ஆம்ஃபிட்டமின் இது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற நிம்மதியை சாப்பிட்டு ஒரு வகையான ஹாலுசினேஷன் கிரியேட் பண்ணும், அதாவது மனப்பிரமை. ஆனால் இது கன்சியூம் பண்ண அடுத்த 24 மணி நேரத்தில் இதோட எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகிடும். புரியுதா? டேய், புரியுதா? சே, கவனிக்காமல் விட்டேன்டா. சொல்கிறா. டேய், நேற்று நைட்டு என்னடா ஆச்சு? சொல்றா. டேய், மருந்து வேலை செஞ்சுதா? சொல்கிறா. டேய், இன்னைக்கு நடந்த மேட்ச்சில் ஜெயிச்சல நீ. ஓ ஆமாம். உனக்கு செஸ்ல ரூல்ஸை தவிர வேறு எதுவுமே தெரியாதுடா. அப்புறம் எப்படிடா ஜெயிச்ச? அது தெரிஞ்சால் போதும், அது கூட இது இருந்தால் போதும். நியூரோபின் இன்டெலிஜென்ஸ், கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் 20 மடங்கு ஜாஸ்தியாக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு தான். என்ன, இதை கன்சியூம் பண்ணோன்னே ஸ்டார்டிங்கில் டெம்பரரி ஹாலுசினேஷன்ஸ் இருக்கும். என்னதுடா? ஆனால் மார்க் பண்ண கிளாஸில் கரெக்டாக கலந்துட்டேன்டா. என்னடா? என்னடா? கிளாஸில் கரெக்டாக கலந்துட்டேன்டா. எப்படியோ உன் அண்ணனை மேட்ச்சில் ஜெயிச்சு நினச்ச மாதிரி அவனை அசிங்கப்படுத்திட்ட. ஊருக்கு எப்போ வர?